பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே தேவனுடைய வார்த்தையானது நம்ம மத்தியிலே கடந்து வந்தால் அது விரும்புகிற காரியத்தை, அது அனுப்பப்பட்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் அது வெறுமையாய் திரும்பாதாம். அது காரியத்தை வாய்க்க பண்ணுமாம். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்கள். இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு நினைத்தருளினார், உணர்த்தினார். எப்படி என்றால், தேவனுடைய வார்த்தையை எவர்களெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் தந்த, அவர் அனுப்பின அந்த காரியமானது வாய்க்கும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் பாராட்டுவார். அந்நாளுக்கு தேவன் வார்த்தையை கொடுத்தார். உற்பவ காலகட்டத்திலே உன்னிடத்திலே ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லி. அதுபோல சிம்சோனே அப்படிப்பட்ட நிலையில்தான் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை. இப்படி ஏராளமான உதாரணங்களை வேதாகமத்திலிருந்து நாம் சொல்லலாம். இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை இன்றளவு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அது என்னிடத்திற்கு வெறுமையாய் திரும்புகிறது இல்லையாம். அப்படி என்றால் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு வார்த்தையை உங்களுக்கு உணர்த்தினால் அந்த வார்த்தையானது உங்கள் விசுவாசத்தின் அளவை பொறுத்தே உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறாமல் வெறுமையாய் அது திரும்புகிறது இல்லை. இந்த நாட்களிலே நீங்கள் சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவன் உங்களுக்கு முன்குறித்த சகல காரியங்களையும் அவர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றியே தீர்வார். ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. விதைக்கிறவனுக்கு விதை எவ்வளவு முக்கியமோ, புசிக்கிறவனுக்கு ஆகாரம் எவ்வளவு முக்கியமோ, அதுபோல கர்த்தருடைய வார்த்தையானது அது அனுப்பப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறபடியினாலே அது வெறுமையாய் அவரிடத்திற்கு திரும்பாது. ஆகவே அந்த வார்த்தை கடந்து போகிற இடமெல்லாம் கேட்கிற ஜனங்களுக்கெல்லாம் அது ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் அது கொடுக்குமே ஒழிய அது வெறுமையாய் திரும்பாது. ஆகவே இந்த நாளிலே இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலியமா எங்களோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற சகல நன்மைகளை நீங்க செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. அது நிறைவேறட்டும் என்று சொல்லி உம்முடைய ஊழியக்காரன் நான் ஆண்டவரே அந்த வார்த்தையை ஆண்டவரை உரிமைப்படுத்துகிறேன். அந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கடந்து போகட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நீங்க செய்து விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறேன். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.